சரியான பெருசுங்க, தப்பா நினைக்காதீங்க. 50லும் ஆசை வரும் சொல்லுவாங்க. ஏன் 70 வயசுல ஆசை வரக்கூடாதா? அதுதான் கதை. எல்லாருமே சூப்பராக வந்து அந்த ஸ்டாண்டர்ட் காமெடி சொல்லுவாங்க. கிரேசி மோகன் படம் தான் நான் பார்த்துக்கிறேன். இதில் எல்லாருமே வந்து அந்த ஸ்டாண்டர்ட் காமெடி எல்லாருக்குமே இருக்குது. இது ஒரு படமாக இல்லை, பெருசாகவே இருக்குது, ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. தவறாக நினைக்காதீங்க. உண்மையிலே வந்து 2K கிட்ஸு முதல் கொண்டு 80 வயசு வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். நான் இது வரைக்கும் இந்த படத்தை நான் சிரிச்சதே கிடையாது. ஒரு காலத்தில் வந்து கவுண்டர்மணி செந்தில்லாம் படத்தெல்லாம் சிரிச்சுக்கிறேன். ஆனால் நான் நிமிஷத்துக்கு எல்லாரையும் ஒரு இழவு வீட்டில் சிரிக்க வைக்கிறது இது ஒரு படம் தான். ஒரு டெத்தை வச்சுன்னு இவ்வளோ காமெடி பண்ணுறது பெரிய விஷயம். அது இப்போ சாவிட்டுக்கு போனால் ஐயோயோ எம்மா எம்மா எம்மான்னு அழுவோம். ஆனால் சிரிக்க வச்சு சிந்திச்சுக்க வச்சுக்கிறார் டைரக்டரு. உண்மையிலே நல்லா கேட்டுங்க. செத்தா நெட்டுக்குன்னு சாகணும், படுத்துக்குன்னு சாகக்கூடாது. செத்தா நெட்டுக்குன்னு தான் சாகணும், பத்துக்குன்னே சாகக்கூடாதுங்க. அதுதான் கதை. ரொம்ப பிடிச்சிக்குது, தவறாக நினைக்காதீங்க. யாருமே வந்து செவ்வாய் பழம்லாம் தேடின்னு போகாதீங்க, நேந்திர பழத்தை தேடின்னு போகாதீங்க. நம்மளுக்கு இயற்கையாகவே நெட்டுக்கணும், அதுதான் பெருசு. ஓகேங்களா? நான் தவறாக சொல்ல, இதுதான் உண்மை. நம்மளுடைய ஆர்ம சொரப்பு தானே, நம்மளுடைய உடம்புல அப்படி ஆர்ம சொரப்பு தான் நெட்டுக்கிறது உண்மை தானே. அதுதான் படம் சூப்பராக இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். இது செக்ஸ் படமே கிடையாதுங்க, செக்ஸ் படமே கிடையாது, செக்ஸ் காமெடியே கிடையாது. ஆனால் நேச்சுரலான நெட்டுக்கிற படம். மெச்சூர்டு வேணும், மெச்சூராக இருந்தால் தான் படம் பார்க்க முடியும், புரியும். பெருசு கெத்தா காமெடி நல்லா பண்ணிருக்காரு, சூப்பரா பண்ணிருக்காரு. நல்ல ஒரு கோட்டம் அது. சூப்பர் கிரவுட், சூப்பரா என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கான்டென்ட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சி நடிச்ச படம். அண்ட் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் அண்ட் இவ்வளோ லேடிஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பயங்கர சிரிப்புங்க. நல்ல காமெடி படம், கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நல்ல படம். ஃபுல்லாக காமெடி தான். படம் ஆரம்பிச்சது முடிகிற வரைக்கும் சிரிச்சு வயிறு வலிக்குது. சூப்பர். பார்க்கலாமா? கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். 100% ஃபேமிலியோட பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். பெருசாக இருக்குது. ஒன்லி அடல்ட்ஸ், ஒன்லி ஜென்ஸ். சிம்பிள் மூவி, சிம்பிள் ஸ்டோரி லைன், நல்ல கொலோக்கியலாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் அண்ட் எவ்ரி ஒன்ஸ் ஆக்டிங் இஸ் வெரி குட். Vaibhav and his brother has done a very good job. அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணது சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டீமுக்கு டைரக்டராக இருக்கட்டும், all the ADs and everyone who have worked in this film, congrats to all of you. கிங்ஸ்லியோட காமெடி எல்லாரும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. என்ன தேவையோ அவங்கவுங்களுக்கு அதை கொடுத்துருக்காங்க, எதையும் ஓவர் டூ பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. மேபி கொஞ்சம் அங்கே இடத்துல லைட்டாக ட்ராக் இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் ஆனால் அப்படி கிடையாது. இட்ஸ் a very good movie. நல்லா லாஃப் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஐ ஹோப் இட் ரீச்சஸ் எவ்ரி ஒன். நிறைய காஸ்டிங் இருக்கு, ஆனால் எதையும் சொதப்பாமல் கரெக்டாக காஸ்டிங் பண்ணியிருக்காங்க. படம் வாஸ் குட். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து லைக் த்ரூ அவுட் த மூவி சிரிச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் படத்தை. வைபவ் எப்படி பண்ணியிருக்காரு? எல்லாருமே சரி, வைபவ், சுனில், ரெடிங்சன், கிங்ஸ்லி சார், கருணாகரன், சரவணன், ஸோ நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. லைக் எல்லாருமே சூப்பராக அவங்கவுங்க பார்ட்டை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா காமெடிஸுமே டைமிங்கில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரேட்டட் மூவின்றாங்க, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? கண்டிப்பாக. நானே வந்து என் அம்மா அப்பா எல்லாரும் கூட்டிகிட்டு வந்து நான் இன்னொரு வாட்டி கண்டிப்பாக பார்ப்பேன் படத்தை. ஸோ நான் முடிஞ்சால் என் பையனையும் எப்படியாவது உள்ள கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக பார்க்கணும் தான் இருக்கேன் நான். ஸோ வல்கராக அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரேட் எதுக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியலை. பட் த்ரூ அவுட் த மூவி லைக் ஃபுல் ஃபேமிலி நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு படம். படம் என்ன சொல்ல வருது அதை நீங்கள் போய் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படத்துக்கு பஞ்சமே இல்லை. என்னை இங்கே டயர்ட் ஆக்கிடுவீங்க போல இருக்கு. உள்ளே சிரிச்சு டயர்டாக இல்லை, பேச வச்சு டயர்ட் ஆக்குறீங்க. படம் சூப்பர், பெருசு படம் வந்து பாருங்க, பெருசுங்க மட்டும் வந்து பாருங்க. வேற லெவல் படம், செம்ம காமெடி, நல்ல என்டர்டெயின்மென்ட். டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி படம் இருக்கு. வைபவ் சூப்பரா பண்ணிருக்காரு. கேஷுவலா அது ஃபுல் ட்ரிங்க் அடிச்சிட்டு பயங்கரமா முடிச்சிருக்காரு படத்தை. அவரோட பேர் எப்படி இருக்கு? ஓகே தான், நல்லா இருக்காங்க. நியூ ஃபேஸா இருக்காங்க, ஆனா நல்லா இருக்கு. பேர் நல்லா இருக்கு. சீன்ஸ் எதுவுமே கிடையாது, வெறும் டயலாக்ஸ் மட்டும் தான். அதுவும் அவ்வளோலாம் கிடையாது, கொஞ்சம் தான். கண்டிப்பா பார்க்கலாம். நான் ஃபேமிலி தான் வந்து நாங்களாம் ஃபேமிலி தான். எங்க ஃபேமிலி அங்கங்க போறாங்க, நாங்க இங்க மாட்டிக்கிட்டோம்.
நல்லா இருக்கு, நிஜமா பார்க்கலாம், நல்லா சிரிச்சுக்கிட்டே பார்க்கலாம். புரியல. அவர் தான் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. எல்லாருமே கரெக்டாக வந்து இது கொடுத்துருக்காங்க, கேரக்டர் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக போய் எமோஷனலாக வரும், அது நம்ம நார்மலாக எல்லாருக்குமே நடக்கிறதா. புரியல. படமே பிடிச்சிருக்குங்க எங்களுக்கு, நல்லா இருக்கு. இல்ல இல்ல, அவருக்கு அந்த தாத்தா கேரக்டர் தான் ரொம்ப பர்சனலி பிடிச்சிருச்சு. பெருசா சொல்ல வருது, படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படத்தை வந்து நிஜமா பாருங்க, எங்க ரிவ்யூ பார்த்தப்போ கண்டிப்பா வந்து பாருங்க. ஆமா, டிக்கெட்டுக்கு இந்த காசுக்கு ஒர்த்துனா இந்த படம் ஒர்த்து. இந்த சீசர் ஐஸ்டண்டான்னு தெரியல, அந்த அளவுக்கு காமெடி. ஒரே ஒரு லைனு சரி 20 மினிட்ஸில் முடிஞ்சிடும்னு பார்த்தா படம் எண்டு வர அந்த காமெடி. இது மாதிரி லாங் காமெடி இதுவரை படமே பார்த்ததில்ல. ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அங்கேருந்து காமெடி ஸ்டார்ட் ஆகி எண்டில் முடியுது. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. கான்செப்டே வெளியே சொல்ல முடியாது. ஏற்கனவே ஃபுல்லாக டபுள் மீனிங்கு நட்டுட்டு நிற்கிது, அதை வச்சே படம் ஃபுல்லாக பண்ணுறாங்க. படம் ஃபுல்லாக அதுதான். எத்தனை 10 பொம்பளைங்களை வச்சுட்டு அதை பார்த்து சிரிக்குதுங்க, அதான் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம ஃபாஸ்ட்டு, போகிறதே தெரில. சரி ஓகே, ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸில் கண்டென்ட்டுக்குள்ளே வந்துருவாங்க அப்படின்னு பார்த்தா கண்டென்ட்டுக்குள்ளே வரவே இல்லை, போயிட்டே இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாகி சூப்பராக கிளைமாக்ஸ் முடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கும். 2K கிட்ஸ் தான் உள்ளூரில் வர்றானுங்க, ஸோ அவங்களுக்கு இதுதான் பிடிக்கும், அதனால அவங்க வச்சுருக்காங்க. படம் வந்து ஒர்த்து ஆச்சு, செம்மையாக பண்ணியிருக்காப்புல, யதார்த்தமாக நடிச்சிருக்காப்புல, ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த நிகாரிக்கா கூட ரொம்ப நல்லா நடிக்காங்க, சாந்தினி கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எங்கேஜாக இருக்குது, போர் அடிக்காது, செம்ம போர் அடிக்காது. ஆனால் நம்ம வந்து என்னென்னா, இது ஒரு சின்ன ஒரு காமெடி தானே, இதை வச்சு எப்படி படம் பண்ணான்னு பார்த்தோன்னா, கிரேசி மோகன் சாருடைய இது இருக்கு இல்லையா, ஷோ இருக்கு இல்லையா, அதை ஷோ பார்த்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு. அவர் தான் இந்த டைமிங் காமெடிலாம் பண்ணுவார், ஸோ அதான் பண்ண மாதிரி இருக்குது. தேங்க்ஸ். நல்ல ஃபன்னாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக செம்ம ஃபன்னு, செகண்ட் ஹாஃப் வந்து அங்கங்கே எமோஷ்னல், ஆனால் ஃபன் மூவி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னு தான். ஃபஸ்ட்டு சீன்லேருந்தே செம்ம ஃபன்னாக இருந்தது. ஏ-ரேட்டட் மூவின்றாங்க, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? இல்லை, ஃபேமிலியோட நாங்கள் ஃபேமிலியாக தான் வந்தோம், ஆனால் ஃபேமிலியாக வரலாம், கொஞ்சம் பெரியவங்களெல்லாம் கட் பண்ணிட்டு சேம் ஏஜில் இருக்கிறவங்க வரலாம். படம் நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்கக்கூடாது, 18+ மட்டும் வந்து பாருங்க. ஸ்ட்ரிக்ட்லி 18+ கீழே வர வேணாம், வீட்டில் இருந்தால் கூட கூப்பிட்டு போவாதீங்க, அவங்களாம் தனியாக வந்து பார்த்தா சரி. நல்லா 2 பேர் காம்போ நல்லா தான் இருக்கு. என் பொண்ணு எல்லாத்தையும் ஆமாம், A1 மாதிரி மேக்ஸிமம் சீன் வந்து அந்த டெட் பாடி வச்சு தான் வரும். நல்லா இருந்தது படம் ஃபுல்லாகவே. ஃபஸ்ட்டு சீன்லேயே அவர் மண்டை போட்டுடுறாரு, கிளைமேக்ஸில் அவருக்கு அடக்கம் பண்ணுறது, அதுதான் கான்செப்ட்டு. ஆனால் அந்த புது கான்செப்ட்டு நல்லா தான் இருக்குது, நல்லா எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. 18+ படம் தான், நல்லா இருக்குது. ஃபேமிலியோடலாம் வந்து பார்க்க முடியாது, சூப்பராக இருக்குது. காமெடிலாம் எப்படி சொல்லிட்டு காமெடி ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது வந்து டபுள் மீனிங் காமெடினும் சொல்லலாம், புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க, ஆனால் எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது ஆக்சுவலி பார்க்க. வைபவாக இருக்கட்டும், அவங்க அண்ணாவாக இருக்கட்டும், சூப்பராக இருந்தது. நிஹாரிகா அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி, அதுவுமே நல்லா இருந்துச்சு, தேட்டர் ரிலீஸ் ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ அது சூப்பராக இருந்தது. தீபாக்கு ஆக்டிங் ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. அப்புறம் அந்த நக்லைட்டில் ஒரு லேடி, அவங்களோட ஆக்டிங்குமே சூப்பராக இருந்தது. இது ஏ-ரேட்டட்னு பேர் தான், பட் உள்ளே வந்து கிளாமோ, எக்ஸ்போஷரோ, பிளட் கண்டென்ட்டோ எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஏ சர்டிஃபைடு, பட் பார்க்கலாம். படத்துல நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் தேவையான ஸ்பேஸ் கிடைச்சதா? கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு நான் இது மினிமலான கேரக்டர்ஸ் தான் சொல்லுவேன். ஒரு எல்லாருக்குமே ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்து எல்லாரையுமே கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க படத்துல. இப்போ படத்துல வந்து ஃபுல்லாவே ஃபன் மூவி சொன்னா கூட எமோஷனல் காட்சி அங்கங்க இருக்கு. குறிப்பா வைபவம் அவங்க கார்ல உட்காந்து பேசுற காட்சி, அப்புறம் வந்து அவங்க அம்மா கடவுள்கிட்ட வேண்ட காட்சி இருக்கு இல்லையா? ஸோ எமோஷனல் சீனும் கனெக்ட் ஆயிருக்கா? இல்லை, எமோஷனல் சீன் கனெக்ட் ஆச்சு. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஒரு டெத் வீடுன்றது வந்து ஃபுல்லாக அழுக, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு டெத்தில் வந்து இவ்வளோ ஒரு ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்குன்றது நான் எதிர்பார்க்கல. அவங்க காரில் உட்காந்து பேசும்போது தான் ஓகே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதனால அவங்க பேசிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் வந்தது. கிளைமேக்ஸ் இன்னும் சூப்பராக இருந்தது. ஓகே, கிளைமேக்ஸ் எதை நோக்கி போகுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருந்துச்சு. கண்டிப்பாக அது ஒரு விஷயம், அது நடக்குமா நடக்காதான்ற மாதிரி போகும். எப்படி கொண்டு போய் அவங்கள அடக்கம் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம் போகும் அதில். இப்போ சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு படத்தோட கதை என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சொல்ல மாட்டேன், பெருசாக ஒன்று பண்ணியிருக்காங்க போய் பாருங்க அப்படின்றேன், அவ்வளோதான். பெருசு படம் பார்த்துட்டு வரேன். இது வந்து ஒரு கண்டென்ட் தான். ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய மனுஷன் வந்து இறந்துடுறாரு, பட் அவருக்கு வந்து நட்டுட்டிங்கும். ஸோ அந்த பணத்தை வந்து எரிக்கும் போது ஊர் மக்களுக்கெல்லாம் எப்படி தெரியாமல் வந்து எரிக்கிறது தான் அந்த படத்தோட கான்செப்ட் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்டு. பட் என்னென்னா இவங்க வந்து அந்த சீன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்களா, அந்த டைலாக்ஸு, அந்த ஸ்க்ரீன் ப்ளே உண்மையிலே ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் அந்த காமெடி டைமிங் வந்து படத்தில் டோட்டலாக மிஸ் ஆச்சு.
டைரக்டர் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டையும் ஒரு டைப்பில் வந்து நடிக்க சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஒரு ஸ்டைலில் நடிக்கும் போது ஒவ்வொரு டயலாக் இடையில இருக்க கேப் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு அந்த கவுண்டர் வந்து விழும் போது நம்மளுக்கு அந்த சிரிப்பு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நம்மளுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த சிரிப்பு ஒர்க் அவுட் ஆகிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. செகண்ட் ஹாஃப் ஓவராலாட்டே படம் கொஞ்சம் லேக்காக தான் இருக்குது. கிளைமேக்ஸ் கிட்ட ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ப்ளே வந்துச்சு. அந்த ப்ளேவும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளேயோட ஸ்டார்டிங்கில் நல்லாவே சிரிக்க முடிஞ்சது. பட் அந்த ப்ளே ரொம்ப ஓவரால் ஆக்ட் பண்ணி இது பண்ணிட்டாங்க. படத்தில் அவங்க சொல்ல வந்த கருத்து வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு கருத்து. அவங்க ரிப்பீட்டடாக வேறு சொல்கிறாங்க, வாழ்ந்த அந்த மனுஷமாக தான் வாழணும், செத்த அந்த மனுஷமாக தான் சாகணும் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து 3 பொண்டாட்டி பொண்டாட்டி பாப்பாட்டின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 பெண்களை வச்சுருக்காரு. ஸோ என்ன சொல்ல வரீங்க, வாழ்ந்தால் இந்த மாதிரி தான் வாழணும்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை இந்த படத்தை சொல்லியிருக்கீங்க. இந்த கருத்தை எப்படி சென்சார் அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல. பட் இந்த ஒரு கருத்தை தான் இந்த படம் மெயினாக சொல்லுது. ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வர வேண்டிய படம், காமெடி ஒர்க் அவுட் ஆகிறதுனால சுத்தமாக படம் வந்து வேலைக்கால. காமெடி அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை ப்ரோ. இந்த சீன்ஸ் டயலாக் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஸ்கிரிப்டை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் என்ன ஒரு பிரச்சனைனா டைமிங் வந்து மிஸ் ஆச்சு. நல்லா காமெடி பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் தான். சுவாமிநாதன்லாம் வந்து காமெடி பண்ணுறாரு. அவர் ஸ்டைலில் பண்ணாமல் இந்த டைரக்டர் வேறு ஒரு ஸ்டைலில் வந்து இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு போல இருக்குது. ஸோ அவர் பேசின விதம் பார்க்கும்போது அந்த காமெடி வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. எல்லா சீன்லையுமே காமெடி இருக்கிற மாதிரி தான் நிறைய சீன்ஸ் இருக்குது. பட் டைமிங் மிஸ் ஆனதுனால ஒர்க் அவுட் ஆகலை. படத்தோட பேசிக் கான்செப்ட் வந்து ஏ சர்டிஃபிகேட்டுங்க. ஒரு வயசான ஒருத்தர் இறந்து போகிறாரு, அவருக்கு நட்டுட்டு நிற்குது. ஸோ அதை வந்து யாருக்குமே தெரியாமல் அவர் வந்து புதைக்கணும்னு எரிக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கான்செப்ட் தான். பட் ஒரு துளி கூட உங்களுக்கு கிளாமர் இந்த படத்தில் கிடையாது. ரொம்ப நீட்டாக தான் இருக்கும். வெறும் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் டோட்டல் படமே போயிருக்கு. அவ்வளோ அடல்ட் படம்ல நல்ல ஜாலியாக பார்க்கலாம். ஜாலியாக ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல ஜாலியாக எங்கேயுமே நிற்கல. ஸ்ட்ரெயிட் டு தி பாயிண்ட் நிற்கும். கரெக்டாக எல்லா இடத்துலையும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அவங்க காம்போ பயங்கரமாக. படம் ஃபுல்லாக காமெடி. ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக பசங்களோட வந்தால் ஜாலியாக இருக்கும். எங்கள் அண்ணா வந்து ஆக்சுவலி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அண்ணா கூட்டிகிட்டு வந்தாங்க பாருமான்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரெய்லரே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு கான்செப்ட் பற்றி தான். அந்த கான்செப்ட் த்ரூ அவுட் த மூவி கேரி ஆகும். ஃபன்னாக இருக்கும். அவ்வளோதான். ஃபன்னு லைக் லாஸ்ட் பீட்டில் கொஞ்சம் எமோஷனல் ஆகும். ஒரு மாதிரி அப்பா சென்டிமெண்ட் மாதிரி எமோஷனல் ஆகும். இன் பிட்வீன் ஃபுல்லாக ஒரு ஃபன். லைக் ஏதோ நடந்துருச்சு, அதை எப்படிலாம் மறைக்கலாம், ஒரு குடும்பம் எப்படிலாம் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணுது, மானத்தை காப்பாற்ற என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. யாருமே எந்திரிக்கல. படம் முடிஞ்சும் கூட யாரும் எந்திரிக்கல சார். செம்ம படம் ஓப்பனிங்லேருந்து கடைசி வரைக்கும் காமெடி தான் சார். வைபவ் சார் ஆக்டிங் பெரிய லெவல் சார். அவங்க அண்ணன் படம் ஓப்பனிங்லேருந்து கடைசி வரைக்கும் காமெடி தான் சார். வேறு லெவல் சார். அப்படின்னா இன்னைக்கு வர்ற யங்ஸ்டருக்கு இந்த மாதிரி ஒரு படம் சார்.